டிவிகே அப்படின்னாலே நமக்கு அந்த கட்சியோட அமைச்சர்கள் பண்ண அந்த அட்ராசிட்டிஸ், அதாவது கோமாளித்தனங்கள் தான் இது வரைக்கும் நியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிகே எம்எல்ஏ, சோளிங்கர் தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ டாக்டர் கபில் அப்படிங்கிறவர் பத்திரிகையாளர்களே அறைக்குள்ள வச்சு அடிச்சு பின்னி பெடல் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. தினகரன், தினமலர், நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்கள்லாம் அடிச்சு உதச்சு, கிட்டத்தட்ட நானே ராஜா நானே மந்திரி படத்தில் விஜயகாந்த் சொல்லுவார்ல, கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்க அப்படிம்பார். அந்த மாதிரி உண்மையிலேயே டிவிகே எம்எல்ஏ, சோளிங்கர் எம்எல்ஏ டாக்டர் கபில் பத்திரிகையாளர்களை அடிச்சு துவச்சு காய போட்டிருக்காரு. தலைவர் கலைஞரை பார்த்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அவர் இறந்த பின்பும் சரி, எதிர்கட்சிகள்லாம் பயப்படுறாங்கன்னு சொன்னா அவருடைய பேனா தான் காரணம். அவருடைய பேனா வலிமை அத்தகையது. கலைஞரோட எழுத்து திறமையை முன்னிட்டு, அதுவும் அவர் அந்த முரசொலி பத்திரிகையை நடத்தினதுனாலேயே அவர் சந்திக்காத அடக்குமுறைகளே கிடையாது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, காங்கிரஸாரும் அதிமுகவினரும் அவங்க எப்பெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அப்பெல்லாம் முரசொலி பத்திரிகை மீது அவ்வளவு அடக்குமுறை செஞ்சாங்க. அதுவும் காங்கிரஸ்ல இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சியை போட்டுட்டு முரசொலி பத்திரிகையை நடத்தவே விடல கலைஞரை. நாளைக்கு என்ன நியூஸ் போட போறீங்க, கொண்டாங்க நாங்கள் படிச்சுட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு நாள் பூரா வச்சு காக்க வச்சு இரவுல தான் அந்த இதை கொடுப்பாங்க. தலைவர் கலைஞர் அவ்வளவு எழுதியிருப்பாரு, அதில் முக்காவாசியை எடுத்துட்டு ஒரு காவாசியை கொடுப்பாங்க. அப்போ மீதி பக்கத்துக்கு என்ன ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாரு, அதையும் படிச்சுட்டு சொல்றோம்னு சொல்லி காலம் தளர்த்தி கொடுப்பாங்க. அன்றைக்கு முரசொலி வெளியில வரதே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வரியையுமே அதிகாரிகள் படிச்சு அப்ரூவல் கொடுத்தா தான் முரசொலியை வெளியிட முடியுங்கிற மாதிரி நிலைமை இருந்துச்சு. இருந்தாலும் தலைவர் கலைஞர் அசருவாரா, கடுப்பாயிட்டார். ஒரு தடவை தலைப்புச் செய்தியாவே போட்டாரு. என்ன போட்டார் தெரியுமா? விளக்கெண்ணெய் உடம்பு சூட்டை தணிக்கும், வேதாந்தி வெங்கையா சொன்னாரு அப்படின்னு சொல்லி போட்டார். அதிகாரிகள் அதை படிச்சாங்க, உடனே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, ரஷ்யாவில் இருந்து திரும்பிய டாக்டர் ஆதிலட்சுமி பேட்டி அப்படின்னு போட்டார். அதிகாரிகள் படிச்சாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. இந்த வேதாந்தி, டாக்டர் இதெல்லாம் கலைஞரோட கற்பனை பாத்திரங்கள் தான். இருந்தாலும் ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு போராட்டத்தின் காரணமாக தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி அன்றைக்கு அதெல்லாம் தலைப்புச் செய்தியா போட்டாரு. அது அன்றைக்கு இருந்த காங்கிரஸாருக்கெல்லாம் புரியாமலும் கிடையாது. பின்னர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு, போலீசாரை அனுப்பி சோதனைங்கிற பேர்ல முரசொலியில அத்தனை சோதனை போடுறாரு. எப்படியாச்சும் தலைவர் கலைஞர் முரசொலியை நடத்துறதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸாரும் அதிமுகவினரும் கலைஞர் மேல செஞ்ச அடக்குமுறை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் உச்சபட்சமாக 1991ஆம் ஆண்டு காங்கிரஸார்கள் முரசொலி அலுவலகத்தையே கொளுத்துனதுதான் காரணம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், 1991 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த அனுதாப அலையில அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது. அதிமுகவின் அப்போதைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுறாங்க. இதுல என்ன கொடுமைன்னு சொன்னா, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி தலைவர் கலைஞரோட அரசை ஜனவரி மாசமே கலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த 5 மாசமும் யார் பொறுப்புல தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா கவர்னர் பொறுப்புல இருக்கு. தலைவர் கலைஞர் ஆட்சியை கலைச்ச உடனே நிர்வாகம் முழுக்க அதிகாரிகள் வசமும் ஆளுநர் வசமும் போயிருது. ஆனால் இந்த படுகொலை நடந்த உடனே யார் மேல பழிய போடுறாங்கன்னு சொன்னா திமுக காரங்க மேல போடுறாங்க, தலைவர் கலைஞர் மேல போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே சொல்ற ஆள்லாம் இருக்கு, தலைவர் கலைஞர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு. தலைவர் கலைஞரை சும்மா விடலாமா? அதுவும் அவருடைய பேனா முனைக்கு எந்த அளவுக்கு பயந்து போனவங்க காங்கிரஸார் நமக்கே தெரியுமே. அதை பயன்படுத்தி எப்படியாச்சும் இதான் சான்ஸ், முரசொலியை கொளுத்தி முரசொலியை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடணும்னு முடிவு பண்றாங்க. தமிழ்நாடு எங்கும் கலவரம், எங்க பார்த்தாலும் கலவரம் தான். ராஜீவ்காந்தி கொலை நடந்துருச்சு, காங்கிரஸார் வீதியில் இறங்கிட்டாங்க, எங்க பார்த்தாலும் கலவரம் தான். திமுக காரங்களை பார்த்தாலே அடிக்கிறது, திமுக காரங்க வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறது, திமுக காரங்க குடும்பத்தை அடிக்கிறது. நிறைய திமுக காரங்களாம் இறந்து போயிட்டாங்க. திமுக கொடி கம்பத்தெல்லாம் வெட்டி சாய்க்கிறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊரில இருந்தும் உதவி கேட்டு முரசொலி அலுவலகத்துக்கும் தலைவர் கலைஞருக்கும் போன் பறக்குது. யார் யாருக்கெல்லாம் ஃபோன் போட்டு உதவி கேட்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு நிலவரத்தை சொல்றாரு. இந்த ஊர்ல இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, தொண்டர்களை காப்பாத்துங்க, திமுக காரங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. உச்சபட்சமாக என்ன ஆகுது, முரசொலி அலுவலகத்துக்குள்ள காங்கிரஸார் பூந்துடுறாங்க, முரசொலி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கி உடைக்கிறாங்க. ஆனால் அன்றைக்குன்னு பார்த்து கலாநிதி மாறன் முரசொலி அலுவலகத்தில் சிக்கிட்டாரு. உள்ள போன காங்கிரஸார் முரசொலி அலுவலகத்துக்கு தீ வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது, ஃபைல் கீழ் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஒரு அறைக்குள்ள கலாநிதி மாறன் மாட்டிக்கிட்டாரு. தலைவர் கலைஞரோடு அப்போது பேசிக் கொண்டிருந்த அந்த திமுக தலைவர்கள் எல்லோருமே உடனே முரசொலி அலுவலகத்தை நோக்கி வர்றாங்க. வரும்போதே போலீசார் வந்து அவங்களெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இவங்கெல்லாம் சத்தம் போட்டு முரசொலி அலுவலகத்தை கொளுத்துறாங்க. கலாநிதி மாறன் மற்றும் ஊழியர்கள்லாம் மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். போலீஸ் பாதுகாப்போட அவங்க வர்றாங்க, வந்து கலாநிதி மாறனை காப்பாத்துறாங்க. கலாநிதி மாறன் அங்க எப்படி மாட்டிட்டாருன்னு சொன்னா, முரசொலி அலுவலகத்தை ஃபர்ஸ்ட் காங்கிரஸார் தாக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி முரசொலி அலுவலகத்துக்குள்ள காங்கிரஸார் வந்துட்டாருங்கன்னு சொன்னோன்னே கலாநிதி மாறன் முரசொலி அலுவலகத்துக்கு வராரு. வந்து ஃபோன் போடுறாரு கவர்னர் ஆஃபீஸுக்கு, யாருக்கெல்லாம் ஃபோன் போட்டு உதவி கேட்க முடியுமோ ஃபோன் ட்ரை பண்றாரு. அதற்குள்ள கலாநிதி மாறன் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொளுத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க காங்கிரஸார். இந்த மாதிரி இந்த முரசொலி பத்திரிகையை நடத்துறதுக்காக தலைவர் கலைஞர் பட்ட அடக்குமுறையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
ஒவ்வொரு முறை அவர் அடக்குமுறைக்கு உட்படும் போதும் முரசொலி அலுவலகத்தை தாக்கி முரசொலி அலுவலகத்தில் போலீஸ் ரெய்டு விட்டு இருக்கிறதெல்லாம் கசமுசான் பண்ணி இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் தலைவர் கலைஞரை எப்படியாச்சும் முரசொலியிலிருந்து பிரிச்சரணும், முரசொலி பத்திரிகையை ஒழிச்சரணும் அப்படின்னு நினைச்சப்படலாம். தலைவர் கலைஞர் அடுத்த நாளே பத்திரிகையில ஒரு செய்தி போடுவார். என்னன்னு சொன்னா, முரசொலி வில் டேக் இட், முரசொலி இதையும் தாங்கும் எதையும் பார்த்துக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்த வாசகம் உலகம் முழுவதும் ஃபேமஸ். எப்படின்னு சொன்னா, இரண்டாம் உலக போரின் போது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது. ஜெர்மன் லண்டன்ல பாம்பு போட்டு தாக்கி லண்டன்ல கொஞ்சம் சேதம் ஆயிடுச்சு. அப்போதான் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படி சொல்றாரு, லண்டன் வில் டேக் இட் அப்படின்னு சொல்றாரு. அதையே தான் தலைவர் கலைஞர் செஞ்சாரு. எப்போதெல்லாம் அவர் அடக்குமுறைக்கு உட்படுறாரோ அப்பெல்லாம் அடுத்த நாள் நெஞ்ச நிமித்திக்கிட்டு அந்த டயலாக போடுவார். அன்றைக்கு இந்திரா காந்தி அறிவித்த எமர்ஜென்சியின் போதும் சரி, ராஜீவ் படுகொலையை முன்னிட்டு காங்கிரசார் சான்ஸ் எடுத்துக்கிட்டு முரசொலியை அழிக்க முனைந்த போதும் சரி, எம்ஜிஆர் காலத்தில் நடந்த ஒடுக்குமுறையின் போதும் சரி, தனி ஒருவனாக தன்னுடைய பேனாவின் துணை கொண்ட எழுத்துரிமையை காக்க போராடியவர் தலைவர் கலைஞர். பத்திரிகையாளர்களே, இந்த டிவிகே எம்எல்ஏ உங்களுடைய எழுத்துரிமையை பறிக்கிறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. தலைவர் கலைஞரோட வாழ்க்கையை உதாரணமா எடுத்து பாருங்க. அவர் எவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளாயிருக்காருன்னு பாருங்க. பத்திரிகையாளர்கள் தான் ஜனநாயகத்தின் 4வது தூண். அது ஏன் அப்படின்னு நீங்க மக்களுக்கு புரிய வைங்க.